கூடியிருக்கின்ற என்னுடைய ஒரு குமரனோடு ஒரு ஏக்கத்தோடு எதையாவது இங்கே நடந்து விடாதா என்ற ஒரு இயக்கம், ஒரு குமுறல் அத்தனை முகத்திலும் வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொன்னால், நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சபை நிறுவனர் தம்பி ராமர் பாண்டியன் என்கின்ற ஒரு மாவீரனை இழந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள தேவேந்திரர்கள் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலை நமக்கு பேச முடியாத நிலையை ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்தை மருது நிலம் என்கின்ற ஒரு நிலத்தை உருவாக்கி நாகரிகத்தை வளர்த்தெடுத்து உலகத்தை ஆண்ட தேவேந்திர குல வேளாளர் சேர சோழ பாண்டியர்களாய் ஆட்சி செய்த இந்த மண்ணை கயவர்கள் கூட்டம் படிப்படியாக களவாளி கூட்டமாய் இன்று களவாளி எங்கள் நிலத்தை எல்லாம் களவாடி இன்று உலகத்துக்கே சோறு போட்ட இந்த தேவேந்திர குல வேளாளர்களை தாழ்த்தப்பட்டவன் தலித் என்கின்றான் சில பேசி மீடியாக்கள் சொல்றாங்க. ராமர் பாண்டியர் எந்த குற்றத்தை செஞ்சிருக்காரு, எந்த குற்றத்துக்காக தண்டனை வாங்கியிருக்காரு? ஒரு வேசி மீடியா சொல்லுது. என்ன சொல்றாங்க? அவர் ஒரு தீவிரவாதியா, ரவுடியா. அவன் இந்த தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு கடவுள் மாதிரி. எப்பொழுதெல்லாம் ஒடுக்குமுறை ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அடிமைத்தனம் ஏற்படுகிறதோ, அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடிய ஒரு போராளியை ரவுடி ராமர் என்று அழைக்கும் அந்த மீடியாக்களுக்கு ஒரு சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும். ஒரு நாளாவது அந்த வழக்கு தொடர்ந்து அந்த மீடியா ஒரு நாளாவது நிறுத்துறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக போய் செய்வாங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் ரவுடி ராமரா? யாரா ரவுடி? எத்தனையோ கொலைகளை செஞ்சுட்டு போனவன் ரவுடி. சமூகத்துக்காக, சமூகத்தினுடைய எழுச்சிக்காக போராடிய ஒரு மாவீரனை ரவுடி என்று சொல்வது அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகம். இந்த ராமர் பாண்டியன் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இனி எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு எதையாவது எந்த சமூகத்துக்காரனாவது, எந்த ஜாதிக்காரனாவது, இல்ல வேற எவனாவது ஒருத்தர் நடிச்சிருந்தானா கண்டிப்பா அது எண்ணத்தை மாத்திக்குங்க. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ராமர் பாண்டியர் என்னைக்கு இறந்தாரோ, லட்சக்கணக்கான ராமர் பாண்டியர் தேவேந்திர குலத்தில் உயிர்த்திருக்காங்க மட்டும் அது எல்லாம் புரிஞ்சுக்கங்க முதல்ல. ஏன்னா ராமர் பாண்டியர் சாதாரண ஒரு மனிதர் இல்லை. இந்த தேவேந்திர குலத்தில் பிறந்த ஒரு புரட்சியாளர். அவருடைய இந்த செயல்பாடு, அவர் இறந்தாலும் அந்த மண்ணில் புதைந்தாலும் விதையாக விருட்சமாக வளர்ந்து இந்த தேவேந்திர குலம் ஆயிரம் ஆரம்பங்கள் உருவாகிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இதே மாதிரியான நிலைமை மாற்றுக்காரர்கள் இந்த நிலைமையை உருவாக்கியவர்களுக்கு வரும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இதுக்கு மேல என்ன பேச முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
தமிழ்நாட்டில் உள்ள